Hi friends, welcome to NEET Biology Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல photosynthesis in higher plantsல அடுத்த பார்ட் வந்து பார்க்க போறோங்க. நீங்க பார்ட் 1 பார்க்கணும் அப்படினா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். You would of course answer. இப்போ where does photosynthesis takes place? இப்போ என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா photosynthesis எந்த இடத்துல நடக்கணும்? You would of course answer in the green leaf or in the chloroplast. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், low gradeல படிச்ச மாதிரி photosynthesis வந்து இப்போ green leafல இல்லனா chloroplastல photosynthesis நடக்கும் அப்படின்னு தெரியும். Based on what you earlier read in chapter 8. chapter 8ல படிச்ச மாதிரி நம்ம அப்படிதான் சொல்லுவோம். You are definitely right. நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தாங்க. Photosynthesis that takes place in the green leaves. Photosynthesis பாத்தீங்கன்னா green leaf of the plantல வந்து நடக்குது, but it does so also in the other green parts of the plant. green leaf மட்டும் கிடையாது, green part of the plant. ஒரு plantல green parts எங்கெங்க இருக்கோ அதுல எல்லாத்துலயும் photosynthesis நடக்கும். Can you name some other parts where you think photosynthesis may occur? அதாவது பிளான்ட்ல மற்ற எந்த பார்ட்லப்பா photosynthesis நடக்கும், ஸ்டெம்ல நடக்கும். இப்போ you would recollect from previous unitல இருந்து நீங்க recollect பண்ணுங்க that the mesophyll cells in the leaves have a large number of chloroplasts. mesophyll cells in the leaf எங்கப்பா இருக்கும்? இப்போ ஒரு லீஃப் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லீஃப்னுடைய டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எபிடெர்மிஸ் அப்படின்ற ஒரு செல் வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மீசோஃபில் அப்படிங்கிற ஒரு செல் இருக்கும்பா. இந்த மீசோஃபில் செல்ஸ்ல தான் நமக்கு chloroplast அப்படிங்கிறது இருக்கும் அதனுடைய வால்ஸ்ல. Usually the chloroplast align themselves along the walls of the mesophyll cells. அதாவது இந்த mesophyll cellsனுடைய வால்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த chloroplast வந்து இருக்கும். Such that they get optimum quantity of the incident light. incident light அப்படிங்கிறது இந்த sunlight தான்ப்பா. அப்போ இதனுடைய வால்ஸ்ல வந்து இருக்கிறதுனால சன்லைட்டை வந்து இன்சிடென்ட் லைட்டை ஆப்டிமம் தேவையான அளவுக்கு குவான்டிட்டியை வந்து தேவையான அளவு சன்லைட்டை வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். when do you think? நீங்க வந்து எப்போ திங்க் பண்ணுவீங்க? the chloroplast will be aligned with their flat surface parallel to the walls. எப்போ வந்து parallel-ஆ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைம்ல. when would they be perpendicular to the incident light? incident lightக்கு எப்போ வந்து perpendicular-ஆ இருக்கும்பா? நைட் டைம். அவ்வளோதான். இப்போ you have studied the structure of chloroplast in chapter 8. chapter 8ல பார்த்தீங்க அப்படின்னா செல் அப்படிங்கிற லெசன்ல இப்போ chloroplastனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ within the chloroplast there is a membranous system consisting of grana. இப்போ chloroplast அப்படிங்கிறது ஒரு டபுள் லேயர் மெம்பரேன்பா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் காயினை வந்து அப்படியே ஸ்டாக் ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேரு கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோமா லேமலே அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்ட்ரோமா. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஃப்ளோர் இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோமா. ஓகே, அப்போ ஸ்ட்ரோமா லேமலே அப்படின்னா என்ன? அதாவது இப்போ நான் வந்து இப்போ ஒரு காயின் மாதிரி இருக்குல்ல, ரெண்டு அட்ஜசன் காயினை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரோமா லேமலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, there is a clear division of labor within the chloroplast. அதாவது இந்த chloroplastல இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமா லேமலே இதெல்லாம் தனித்தனியான ஒரு லேபர், அதுக்கான வேலையில தனித்தனியா பண்ணிக்குது. The membrane system is responsible for trapping the light energy and also for synthesis of ATP and the NADPH. இப்போ மெம்பரேன் சிஸ்டம்னா என்னதுப்பா? இந்த மெம்பரேன் சிஸ்டம் கிரானால இருக்கக்கூடிய இந்த மெம்பரேன் தான் வந்து லைட் அப்சர்வ் பண்ணி ஏடிபி அண்ட் NADPH அப்படிங்கிற எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன் ஸ்ட்ரோமா enzymatic reaction synthesize the sugar which in turn forms the starch. ஸ்ட்ரோமால பார்த்தீங்க அப்படின்னா இதான ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃப்ளோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்சமெட்டிக் ரியாக்ஷன்ஸ் மூலமாக என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்ட்ரோமால சுகர், அதாவது கார்போஹைட்ரேட் ஆன சுகர் வந்து ஃபார்ம் ஆகுது. which in turn forms starch. அதாவது இது சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் வந்து என்னப்பா? ஸ்டார்ச். அதான் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதுங்களா? அதாவது இந்த மெம்பரேனஸ் சிஸ்டம் பேரு கிரானா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மெம்பரேன் தான் லைட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி ஏடிபி அண்ட் NADPH அப்படிங்கிற எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரோமால பார்த்தீங்க அப்படின்னா என்சமெட்டிக் ரியாக்ஷன் சிந்தசைஸ் த சுகர் வந்து சிந்தசைஸ் பண்ணும். which in turn forms the starch. இதுதான் வந்து ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் பண்ணுது. Okay, the former set of reaction
since they are directly light driven and are called light reactions. Former set of reactionsனா என்ன? அதாவது இங்க வாங்க, அதாவது membrane system வந்து light energy absorb பண்ணி நமக்கு வந்து ATP and NADPH வந்து produce பண்ணுச்சா, இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபார்மர் ரியாக்ஷன்ஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து டைரெக்டாக சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ஏடிபி NADPHங்கிற எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுச்சா, அப்போ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் ரியாக்ஷன்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். லைட் ரியாக்ஷன்ஸ் இன்னொரு பேர் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, the latter are not directly light driven but are dependent on the products of the light reactions. later na என்ன சொன்னாங்கப்பா, இப்போ இந்த மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா ATP NADPH ப்ரொடியூஸ் ஆச்சு. லேட்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரோமால இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சுகர் வந்து ஃபார்ம் ஆச்சுல, அப்போ இது டைரெக்டாக சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணலை. ப்ராடக்ட் ஆஃப் சன்லைட் வந்து அப்சர்வ் பண்ணி உருவான ATP NADPH யூஸ் பண்ணி தான் சுகர் வருது. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்க் ரியாக்ஷன்ஸ். இப்போ டார்க் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்னொரு பேர் கார்பன் ரியாக்ஷன்ஸ்ப்பா. இப்போ நம்ம டார்க் ரியாக்ஷன்ஸ்னா இந்த ரியாக்ஷன் இருட்டில் நடக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு டைரெக்டாக சன்லைட்டு தேவையில்லை அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? However, this should not be construed to mean that occur that in the darkness or that are not light dependent. இது வந்து light dependent வந்து இல்லை, அதனால இதை டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆஃப் ஏ செக்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னுடைய ஒரு செக்ஷன். இந்த குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மெம்பரேன். வெளியில் உள்ளது அவுட்டர் மெம்பரேன், அதுக்குள்ளே உள்ளது இன்னர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்குள்ளே வாங்க, இப்போ காயினை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா, அதாவது இப்படி காயினாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிரானா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு பேர் தான் கிரானா. இப்போ இது ஒரு கிரானா, ஓகே, இது ஒரு கிரானா. இந்த ரெண்டு கிரானாவையும் அட்டாச் பண்ணுற இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ஸ்ட்ரோமா லேமெல்லே அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, ஃப்ளோர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டை தான் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ரைபோசோம்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த ஸ்ட்ரோமால தான் இந்த கிரானாங்கிறது ஒவ்வொரு மெம்பரேன், தைலகாய்டு மெம்பரேன், இதுதான் ATP அண்ட் NADPH ப்ரொடியூஸ் ஆகுது. இதை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரோமால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம், சுகர் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா. அந்த ஃபார்ம்டு சுகர் எதா வந்து ஸ்டோர் ஆகுது, ஸ்டார்ச் கிரானியூலா வந்து ஸ்டோர் ஆகுது. அண்ட் ஆல்சோ இதில் லிப்பிட் ட்ராப்லெட்ஸ் இருக்குது. இந்த பிக்சரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கப்பா. இப்போ how many types of pigments are involved in photosynthesis? இப்போ photosynthesisல எத்தனை பிக்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ looking at plants, have you ever wondered why and how there are so many shades of green in their leaves? இப்போ ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது ஒரு லீஃப்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய லீஃப்லேயே டிஃப்ரெண்ட் க்ரீன் ஷேட் வந்து இருக்கும். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், yellowish green, bluish green, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரீன் ஷேட் இருக்கு. We can look for an answer to this question by trying to separate the leaf pigments of any green plant through paper chromatography. அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் லீஃப்ல எத்தனை டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ a chromatographic separation of the leaf pigment shows that the color that we see in leaves is not due to a single pigment but due to the 4 pigments. இப்போ ஒரு பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு லீஃப்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது அந்த லீஃப்ல பார்த்தீங்கன்னா 4 பிக்மெண்ட் வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் A அப்படிங்கிற பிக்மெண்ட், குளோரோஃபில் B, நெக்ஸ்ட் ஜாந்தோஃபில் அண்ட் கரோட்டினாய்ட். இப்போ குளோரோஃபில் A அப்படிங்கிற பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்கும், பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலரில் இருக்கும். இங்கே பாருங்க, இது குளோரோஃபில் A, இது பிரைட் ஆர் ப்ளூ கிரீன். மோரோவர் இது ப்ளூ கலர் ஷேடு அதிகமாக இருக்கும், பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலரில் இருக்குது. குளோரோஃபில் B பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கிரீனில் இருக்குது. இதுதான் வந்து குளோரோஃபில் B எல்லோ கிரீனில். அண்ட் ஆல்சோ கரோட்டினாய்ட், கரோட்டினாய்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ஆர் எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்குது கரோட்டினாய்ட் பிக்மெண்ட். அது இல்லாமல் ஜாந்தோஃபில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்மெண்ட் வந்து ஒரு லீஃபில் வந்து இருக்கும். Let us now see what roles various pigments play in photosynthesis. இப்போ வந்து ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் இந்த photosynthesisல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
excuse me. ஓகே, இப்போ பாருங்க, பிக்மெண்ட் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் ஹாவ் அன் எபிலிட்டி டு அப்சர்வ் லைட். இப்போ பிக்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ 4 பிக்மெண்ட் நம்ம படித்தோமா, குளோரோஃபில், ஏ, பி, ஜாந்தோஃபில், கரோட்டினாய்டு. இது எல்லாமே வந்து இதோட எபிலிட்டி என்ன, இதோட தன்மை என்னன்னா லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். அது வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் அப்சர்வ் பண்ணுது. கேன் யூ கெஸ் விச் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் பிளான்ட் பிக்மெண்ட் இன் த வேர்ல்டு? நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இப்போ நம்ம படித்த இந்த 4 பிக்மெண்ட்டில் எந்த பிக்மெண்ட் வந்து வேர்ல்டு வைஸாக அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. Let us study the graph showing the ability of chlorophyll A pigment to observe lights of different wavelength. chlorophyll Aங்கிற பிக்மெண்ட்டை இந்த கிராஃப்ல வந்து படிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது கிராஃப் 11.3a. Of course, you are familiar with the wavelength of the visible spectrum of light as well as the VIBGYOR. ஓகேவா? இதான் visible spectrum of light. அதாவது சன்ல இருந்து வரக்கூடிய அந்த வேவ் லென்த் வச்சு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கலர் VIBGYOR அப்படிங்கிற கலர் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த கிராஃப்ல வந்து இதை படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் அதாவது VIBGYOR. ஓகேவா? VIBGYOR விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட். இதுக்கு எகெயின்ஸ்டா அப்சார்பன்ஸ் ஆஃப் லைட் பை குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் எந்த வேவ் லென்த் ஆஃப் லைட்ல வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ VIBGYOR VIB அதாவது ப்ளூ கலர் ரீஜியன்ஸ்லையும் பி ரீஜியன்ஸில் தான் குளோரோஃபில் ஏங்கிறது வந்து டாப் மோஸ்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஆர் ரெட் கலரில் பாருங்கள், குளோரோஃபில் பி வந்து டாப் மோஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. அப்போ ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியன்ஸில் தான் இந்த குளோரோஃபில் ஏ அப்படிங்கிற பிக்மெண்ட் மேக்ஸிமமாக வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லீஃப் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட் இருக்குது, அதாவது கலர் இருக்குது. ஒன்று வந்து குளோரோஃபில் ஏ வச்சுக்கோங்க, குளோரோஃபில் பி வச்சுக்கோங்க, ஜாந்தோஃபில், கரோட்டினா இப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து சன்லைட் வருதா, இப்போ சன்லைட் விழும்போது அதில் வந்து நம்மளுக்கு என்ன விழுகும், VIBGYOR அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த கலர் வந்து வருமா வேவ் லென்த்தில், VIBGYOR. ஓகேவா? அப்போது இந்த குளோரோஃபில் ஏ அப்படிங்கிற இந்த பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த வேவ் லென்த்தை மேக்ஸிமமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு, சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய இந்த வேவ் லென்த்தில் வந்து ப்ளூ அண்ட் ரெட் லைட்டை வந்து குளோரோஃபில் அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ப்ளூ கலர் ரீஜியனில் குளோரோஃபில் அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு, ரெட் கலர் ரீஜியனில் குளோரோஃபில் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ விசிபிள் வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 400 to 700 நானோமீட்டர் வந்து இருக்கும்பா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? அதாவது ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேவ் லென்த் ஆஃப் லைட்டு வந்து அப்சர்வ் பண்ணுது. அதில் எஸ்பெஷலாக குளோரோஃபில் ஏ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரீஜியனில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் இருக்குது. மற்ற ரீஜியன்ஸ்லையும் அப்சார்ப்ஷன் நடந்திருக்குப்பா, ஆனால் ப்ளூலையும் ரெட்லேயும் தான் குளோரோஃபில் ஏ வந்து மேக்ஸிமமாக வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த கிராஃபை பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிராஃபை பாருங்கப்பா. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அதே மாதிரி VIBGYOR வந்து போடுங்க, VIBGYOR. இப்போ அதே மாதிரி அதே விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. இந்த லீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சன்லைட்டை வந்து செலுத்துங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு பிக்மெண்ட்லாம் கொடுக்கல. அப்போ சன்லைட் வந்து இந்த லீஃபில் படும்போது எந்த இடத்துல அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ப்ளூ லைட் ரீஜியன்ஸில் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ரெட் லைட் ரீஜியனில் தான் அதிகமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதாவது குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது எந்த லைட்டு வந்து மேக்ஸிமமாக அப்சர்வ் பண்ணிச்சோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கு. சரி, இப்போ ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸையும் அப்சார்ப்ஷனையும் நம்ம ஒரே கிராஃபில் கோயின்சைட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள். இப்போ லைட்டோட வேவ் லென்த் என்ன, 400 to 700 நானோமீட்டர் லைட். இப்போ அது ரெண்டு கிராஃபையும் நம்ம ஒரு சேர நம்ம கோயின்சைட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல, அதாவது குளோரோஃபில் ஏ அப்படிங்கிற பிக்மெண்ட் எந்த இடத்துல லைட் அதிகமாக அப்சர்வ் பண்ணிச்சோ, அதாவது ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியனில் லைட் அதிகமாக அப்சர்வ் பண்ணிச்சோ அந்த ரீஜியன்ஸில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ லைட் அப்சர்வ் பண்ணிச்சுல குளோரோஃபில் ஏ, இதை வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல அப்சர்வ் பண்ணிச்சோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதை ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
இப்போ அடுத்து பார்க்கலாமா தியரி from the figure 11.3a 11.3a இருந்து can you determine the wavelength color of light at which chlorophyll A shows the maximum absorption chlorophyll A வந்து எந்த இடத்துல maximum absorption நடந்திருக்கு blue and red light region does it show another absorption peak at any other wavelength too if yes which one இப்போ does it show another absorption peak at any other wavelength எந்த wavelengthல அடுத்து maximum absorption நடந்திருக்குன்னா red light regionலப்பா now look at figure 11.3b in the second picture la showing the wavelength at which maximum photosynthesis occurs in the plant maximum எந்த இடத்துல photosynthesis நடந்ததுன்னு பார்க்கணும் அப்படினு கேக்குறாங்க can you see that the wavelength at which there is maximum absorption of chlorophyll A that is blue and red region ல தான் maximum நமக்கு வந்து absorption இருக்கு also shows higher rate of photosynthesis எந்த இடத்துல absorption நடந்ததோ அந்த இடத்துல தான் photosynthesis வந்து அதிகமா நடந்திருக்கு hence we can conclude that அப்ப இதில இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படினு பாத்தீங்கன்னா chlorophyll A அப்படிங்கறதா chief pigment associated with the photosynthesis அப்ப எந்த pigment வந்து photosynthesisக்கு associatedா இருக்குனா chlorophyll A but by looking at figure 11.3c இந்த figure நம்ம பாக்கும்போது can you see that there is complete one to one overlap between the absorption spectrum of chlorophyll A and the action spectrum of chlorophyll அதாவது இந்த ஃபிகர்ல நம்ம ரெண்டு கிராஃபையும் ஓவர்லாப் பண்ணும்போது ப்ளூ அண்ட் ரெட் லைட் ரீஜியன்ஸ்ல தான் மேக்ஸிமமா வந்து லைட்டை குளோரோஃபில் A அப்சர்வ் பண்ணிருக்கா அந்த இடத்துல தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமா நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே next இப்ப these graphs together show that most of the photosynthesis takes place அப்ப இந்த graph மூலமா photosynthesis எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா blue and red regions of the spectrum blue and red regionsல தான் நடந்திருக்கு some photosynthesis thus takes place at the other wavelength மத்த wavelengthலயும் photosynthesis நடந்திருக்கு of the visible spectrum let us see how this happen எப்படி மத்த இப்ப நம்ம chlorophyll A ல தான் வந்து maximumனு சொன்னோம் ஆனா மத்த பிக்மெண்ட் இருக்குல குளோரோஃபில் B இருக்கு xanthophyll carotenoid இருக்கு அதுலயும் photosynthesis நடந்திருக்கு ஆனா predominant-ஆ நடந்தது குளோரோஃபில் A அதனால தான் குளோரோஃபில் A ய chief pigment அப்படினு சொல்றோம் okay though chlorophyll is the major pigment responsible for trapping light other thylakoid pigments like chlorophyll B xanthophyll and the carotenoid which are called accessory pigments இத நீட்ல கேட்பாங்கப்பா எது வந்து accessory pigments அப்படினு பாத்தீங்கன்னா chlorophyll B xanthophyll and the carotenoid these are called accessory pigments also absorb light and transfer the energy to the chlorophyll A இப்போ ஒரு லீஃப்ல எல்லா பிக்மெண்ட்டும் இருக்குன்னு வெச்சுக்கோங்க chlorophyll A B C xanthophyll இவங்க தான் வந்து chief pigment chlorophyll A அப்ப மத்த பிக்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்துக்கும் accessory pigment அப்படினு சொல்லுவாங்க அப்ப இது என்ன பண்ணும் இதுவும் இப்ப சன்லைட் வந்து விழுகுது அப்படினு வெச்சுக்கோங்க ஓகே சன்லைட் எனர்ஜியா இவங்களும் அப்சர்வ் அதாவது chlorophyll B xanthophyll carotenoid இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா sunlight energy வந்து அப்சர்வ் பண்ணி இவங்க chlorophyll A க்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா indeed they not only enable a wider range of wavelength of incoming light to be utilized for photosynthesis but also protect chlorophyll A from photooxidation இப்போ photooxidation னா என்ன அதாவது டைரக்ட்டா sunlight வந்து ஃபுல்லா வந்து chlorophyll A அப்படிங்கற பிக்மெண்ட்டை விழுந்து இத destroy பண்ண விடாம இந்த accessory pigments வந்து different wavelength of light வந்து அப்சர்வ் பண்ணி chlorophyll A க்கு வந்து கொடுக்கறதா சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து what is light reaction light reactions னா என்ன அதாவது photo oxidation அப்படிங்கிறது light energy ஆக்ஸிஜனோட சேர்ந்து அதை destroy பண்ண விடாம இது prevent பண்ணுது இந்த accessory pigments அப்படினு சொல்றாங்கப்பா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா what is light reaction light reactions அப்படினா என்ன இப்ப light reactions are the photochemical phase include light absorption water splitting oxygen release and the formation of high energy chemical intermediates ATP and NADPH அதாவது light reactions னா என்னன்னா water வந்து split ஆகுது எதனால sunlight நால அதாவது water splitting sunlight வந்து அப்சர்வ் பண்ணி வாட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எதை வந்து கொடுக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் வந்து கொடுக்குது and also with high energy chemical intermediates இதோட இந்த ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா high energy chemical intermediates அதாவது ATP NADPH ஒண்ணும் இல்லப்பா இப்ப sunlight வந்து அப்சர்வ் பண்ணி வாட்டர் மாலிக்யூல் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஹைட்ரஜன் ஆக்ஸிஜனை வந்து கொடுக்கும் இந்த ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு ATP NADPH வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா
ஓகே, இப்போ செவரல் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இன்வால்வ் இன் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ரோட்டீன் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். The pigments are organized into two discrete photochemical light harvesting complex. இப்போ நம்ம என்னென்னப்பா பிக்மெண்ட் படித்தோம், அதாவது குளோரோஃபில் ஏ பார்த்தோம், பி பார்த்தோம், xanthophyll carotenoid இருக்கா. இந்த எல்லா பிக்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகி ஒன்றா சேர்ந்து ஒரு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டூ டிஸ்க்ரீட், அதாவது ரெண்டு ஃபோட்டோகெமிக்கல் வித் த ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2. அதாவதுப்பா இந்த நம்ம படித்த 4 பிக்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் குரூப்பாக ஒன்றா சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் ஃபோட்டோ சிஸ்டம் 1. அதே மாதிரி இன்னொன்று குரூப் ஆஃப் வந்து சிமிலர் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு பேர் ஃபோட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தீஸ் ஆர் நேம்டு இன் த சீக்வன்ஸ் ஆன் தேர் டிஸ்கவரி. இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1 and 2 வந்து எப்படி வந்து பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிச்ச விதத்தில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 முதல்ல கண்டுபிடிச்சதுனால இதுக்கு பேர் 1ன்னு வச்சுட்டாங்க. இந்த ரெண்டாவது கண்டுபிடிச்சதுனால 2ன்னு வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆகும்போது ஃபோட்டோ சிஸ்டம் 2 தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ not in the sequence in which they function during the light reaction. Okay, in the light harvesting complex are made up of 100 pigment molecules bound to protein. அப்போ இந்த light harvesting complexங்கிறது என்ன, 100க்கு அதிகமான இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனால் பவுண்ட் பண்ணியிருக்குன்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஈச் ஃபோட்டோ சிஸ்டம் ஹேஸ் ஆல் த பிக்மெண்ட்ஸ் எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ. ரெண்டு ஃபோட்டோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிக்மெண்ட்டும் வந்து வச்சுருக்கோம் எக்ஸப்ட், அதாவது ஒரே ஒரு குளோரோஃபில் ஏயை தவிர 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ. இப்போ இதுன்னு வச்சுக்கோங்க, 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏயை தவிர பாக்கி எல்லா பிக்மெண்ட்ஸும் வச்சுருக்கோம். ஹேஸ் ஆல் த பிக்மெண்ட்ஸ் எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ, ஃபார்மிங் எ லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஆல்சோ கால் ஆண்டனே. இப்போ ஆண்டனே அப்படின்னா என்ன, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ இதுதான்ப்பா ஆண்டனே, அதாவது இது இப்போ நான் ட்ரா பண்ணுறேன்ல, இதுதான் வந்து ஆண்டனே. ஆண்டனேனா என்ன, சிக்னலை வந்து வாங்கி, அதாவது லைட் எனர்ஜியை வந்து வாங்கி யாருக்கு கொடுக்குறாங்க, குளோரோஃபில் ஏக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவதுப்பா ஒவ்வொரு ஃபோட்டோ சிஸ்டம், இப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 1ஆக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ சிஸ்டம் 2ஆக இருந்தாலும் சரி, என்ன பண்ணும், எல்லா பிக்மெண்ட்ஸும் வச்சுருக்கு. குளோரோஃபில் ஏ, பி, சி, கரோட்டினாய்ட் குளோரோஃபில் ஏ, பி, கரோட்டினாய்ட், xanthophyll வச்சுருக்கு. அப்போ இது என்ன பண்ணுன்னா எக்ஸப்ட் 1 molecule ஆஃப் குளோரோஃபில் ஏ, இதை தவிர பாக்கி எல்லாமே வந்து ஆண்டனா மாதிரி செயல்படும். ஆண்டனானா என்னப்பா, சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ஒன்றுக்கு கொடுக்கறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டனா அப்படிங்கிறது ரிமைனிங் பிக்மெண்ட்ஸ். ஓகேவா? தீஸ் பிக்மெண்ட்ஸ் ஹெல்ப் டு மேக் photosynthesis more efficient by absorbing different wavelength of light. ஆமாம், இந்த பிக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் wavelength of light வந்து அப்சர்வ் பண்ணி photosynthesis மோர் எஃபெக்டிவாக மாற்றுதுன்னு சொல்கிறாங்க. The single chlorophyll A molecule forms the reaction center. இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னன்னா இதுதான் வந்து குளோரோஃபில் ஏப்பா, இதுதான் வந்து என்னது, குளோரோஃபில் ஏ. ஓகேங்களா? குளோரோஃபில் ஏ. மிச்சதெல்லாம் வந்து அக்சசரி பிக்மெண்ட்ஸ். இவங்க தான் வந்து ஆண்டனாவா வந்து செயல்படுறாங்க. இவங்க எல்லாமே வந்து யாரு, ஆண்டனே. ஓகேவா? Okay, the single chlorophyll A molecule forms the reaction center. The reaction center is different in both photosystem 1. Photosystem 1, the reaction center chlorophyll A has an absorption peak at 700 nanometer. Hence, it is called as P700. இப்போ பாருங்க, இப்போ சன்லைட்டில் வந்து இந்த ரியாக்ஷன் சென்டர், இந்த குளோரோஃபில் ஏ இருக்குல்ல, இது வந்து சன்லைட்டினுடைய வேவ் லென்த், விசிபிள் வேவ் லென்த் வந்து எவ்வளோப்பா இருக்கும், 400 nanometer to 700 nanometer வந்து விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட். அப்போ சன்லைட்டில் 700 nanometer இந்த குளோரோஃபில் ஏ வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் P700 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னா என்ன, சன்லைட்டினுடைய விசிபிள் வேவ் லென்த்தில் 700 nanometer குளோரோஃபில் ஏ அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 1 இல்லைனா P700 அப்படின்னு சொல்கிறது. While in PS2 it has an absorption maximum at 680 nanometer and it's called P60. இதே சன்லைட்டினுடைய வேவ் லென்த்து 680 nanometer இந்த குளோரோஃபில் ஏ அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கப்பா, இது வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நமக்கு நிறையா பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கா,
ஓகேவா? அதே மாதிரி இதில் எல்லா பிக்மெண்ட்ஸும் இருக்குமா? ஒன்றே ஒரு குளோரோஃபில் ஏ மட்டும் நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு வச்சுருக்கோமா? இதுக்கும் இது ரியாக்ஷன் சென்டர். ஓகே, இப்போ சன்லைட்டினுடைய வேவ் லென்த் ஓகே 700 இந்த குளோரோஃபில் ஏ அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபோட்டோ சிஸ்டம் 1 அல்லது P700 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சன்லைட்டினுடைய வேவ் லென்த் 680 அதை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஃபோட்டோ சிஸ்டம் 2 அல்லது P680 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுங்களா? ஃபோட்டோ சிஸ்டம்னா என்னன்னு? ஒன்றும் இல்லை, ஒரு லீஃபில் வெரைட்டி ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. குளோரோஃபில் ஏ பி சி குளோரோஃபில் ஏ பி கரோட்டினாய்ட் ஜாந்தோஃபில் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கும். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே ஆண்டனா மாதிரி ஒரே ஒரு குளோரோஃபில் ஏ மட்டும் ரியாக்ஷன் சென்டராக இருக்கும். எந்த குளோரோஃபில் ஏ சன்லைட்டினுடைய வேவ் லென்த்தை 700 அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது ஃபோட்டோ சிஸ்டம் 1 இல்லைனா P700 அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த குளோரோஃபில் ஏ சன்லைட்டினுடைய வேவ் லென்த் 680 அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். இன் ஃபோட்டோ சிஸ்டம் 2 த ரியாக்ஷன் சென்டர் குளோரோஃபில் ஏ அப்சர்வ் 680 nanometer wavelength of red light, causing electrons to become excited and jump into orbit further from the atomic nucleus. These electrons are picked up by the electron acceptor which passes them to the electron transport system consisting of cytochrome. ஒண்ணுமே இப்போ புரிஞ்சிருக்காது. இப்போ வாங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். அதாவது இப்போ பாருங்கப்பா, இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஃபோட்டோ சிஸ்டம் 2னா என்ன? சன்லைட்டினுடைய வேவ் லென்த்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணும்? 680 நானோமீட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2 தான். இப்போ சன்லைட்டினுடைய வேவ் லென்த் 680. இந்த ஃபோட்டோ சிஸ்டமில் நமக்கு என்ன இருக்கும்? நிறையா வந்து பிக்மெண்ட் இருக்குமா? அதில் இந்த ஒரு தான் வந்து ரியாக்ஷன் சென்டர்னு சொன்னோமா? இந்த இடத்துல சன்லைட் விழுந்த உடனே இங்கே உள்ள எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் ஆகி அடுத்த ஆர்பிட் இந்த இடத்துல யார் இருக்கா? எலக்ட்ரான் அக்செப்டர். அந்த எலக்ட்ரான் அக்செப்டருக்கு இந்த எலக்ட்ரான் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான் இப்படியே போய் எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போயிட்டாங்க. ஓகே, இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் டவுன்ஹில் கீழ் நோக்கி வராங்க. யார் வழியாக போகிறாங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக போகிறாங்க. அப்படி போகும்போது நமக்கு ஒரு ஏடிபியை வந்து ஃபார்ம் பண்ணிடுது. அதாவது ஏடிபி ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து நமக்கு ஒரு ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜியை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போயிடுது? ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து போயிடுது. இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் வந்து இப்போ எலக்ட்ரான் வந்து இருக்குது. அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகணும்ல. அப்போ இதுக்கும் நமக்கு என்ன வேணும்? லைட்டினுடைய வேவ் லென்த் வேணுமா? இது ஃபோட்டோ சிஸ்டம் 1ன்னு சொல்லிட்டோமா? அப்போ இந்த இடத்துல 700 நானோமீட்டர் லைட் விழும்போது இங்கே வந்து எலக்ட்ரான் எகெயின் அப்ஹில் மேலே போய் ஒரு எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போயிடுறாங்க. இந்த எலக்ட்ரான் அக்செப்டர்லேருந்து மறுபடியும் அந்த எலக்ட்ரான் டவுன்ஹில் ஆகி என்ன வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NADP ப்ளஸ் NADPH வந்து எதா பண்ணிடுறாங்க? ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைட் ரியாக்ஷன் ஜி ஸ்கீம். ஏன்பா இதை ஜி ஸ்கீம் சொல்கிறாங்க? அதாவது இங்கேருந்து ஜம்ப் ஆன எலக்ட்ரான், இப்போ எலக்ட்ரான் இங்கே இருந்துச்சா, ஜம்ப் ஆச்சா, மறுபடியும் கீழே வந்துச்சா, அப்புறம் மறுபடியும் மேலே போச்சா, அப்போ இது ஒரு இசட் மாதிரி இருக்கா? ஸோ தட் இதை ஜி ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ தியரி படிக்கலாமா? இப்போ this movement of electron is downhill in terms of oxidation and reduction or redox potential scale. oxidation reductionனா என்னப்பா? இங்க எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, இந்த இடத்துல எலக்ட்ரானை வாங்குது. அப்போ இதை ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் the electrons are not used up as they pass through the electron transport chain but are passed on to the pigments of photosystem 2. அப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ண எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காணாமல் போயிடல, யூஸ் ஆகவும் ஆகலை. எங்கே போயிடுச்சு? ஒரு ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு போயிடுச்சு.
simultaneously electrons in the reaction center of photosystem 1. இது வந்து photosystem 1. இதில் இருக்கக்கூடிய reaction centerல இருக்கக்கூடிய electron என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் are also excited when they receive red light of wavelength, அதாவது visible wavelength வந்து 700 nanometer அப்சர்வ் பண்ணும்போது இங்கிருந்து ஜம்ப் ஆகுது and are transferred to the another acceptor molecule that has the greatest redox potential. These electrons then are moved downhill. இந்த electron பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் downhill வந்து மூவ் ஆகுது. Again, this time to a molecule of energy rich. அப்ப இப்ப downhill ஆகும்போது NADP plus NADPH வந்து என்ன பண்ணிருது reduce பண்ணிருது. The addition of this electron reduces NADP plus NADPH plus reduce பண்ணுது. Okay, அப்ப இந்த whole scheme of transfer of electrons starting from the PS2 uphill to the acceptor down the electron transport chain to the PS1, excitation of electrons transfer to another acceptor and finally downhill to NADP plus reducing it to NADPH plus is called Z scheme. அப்ப இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? அதாவது PS2ல வந்து photo system 680 nanometer வந்து photo system 2ல விழும்போது இங்க எலக்ட்ரான் uphill ஆச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா uphill. அப்புறம் எங்க போச்சு எலக்ட்ரான் அக்செப்டர் இங்க இருந்து என்ன ஆச்சு டவுன்ஹில் கீழே விழுகுது. அப்ப எது வழியா போகுது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா போய் எங்க போகுது போட்டோ சிஸ்டம் 1 வழியா போகுது. இப்ப இங்க லைட்டினுடைய வேவ் லென்த் 700 நானோமீட்டர் விழுகும்போது எகைன் இங்க உள்ள எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்ஹில் மேல போகுது. மேல போயிட்டு மறுபடியும் இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா டவுன்ஹில் ஆகி NADP plus NADPH ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, டியூ டு இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஷேப், இதனுடைய ஷேப்னால தான் இதுக்கு பேர் Z scheme. This shape formed when all the carriers are placed in the sequence on a redox potential scale. அதாவது இந்த ஷேப் எப்போ வரும்? இது எல்லாமே எலக்ட்ரான் அக்செப்டர் இந்த இடத்துல இருக்கணும், PS2 இங்க, எலக்ட்ரான் அக்செப்டர் இங்க, எலக்ட்ரான் இதெல்லாம் வந்து இந்த ஆர்டர்ல இருந்தாதான் இந்த ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல்ல வந்து இந்த ஷேப் விழுகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம், லைட் ரியாக்ஷன்ஸில் வாட்டர் வந்து நமக்கு ஸ்பிளிட் ஆகி நமக்கு லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வாட்டர் ஸ்பிளிட் ஆகி நமக்கு வந்து ATP அண்ட் NADPH கொடுக்குது. இதான் லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பார்த்தோமா? இப்போ யூ வுட் தென் ஆஸ்க், இப்போ நீங்கள் வந்து கேளுங்க, ஹவு டஸ் PS2 சப்ளை எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸ்லி? அதாவது இந்த PS2ல வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன ஆச்சு ஜம்ப் ஆச்சு அப்படின்னு சொன்னோமா? ஓகே, உங்களுக்கு ஒரு தோணலாம் இந்த எலக்ட்ரான் எங்கிட்டு இருந்துடா வந்தது அப்படின்ட்டு. அந்த எலக்ட்ரான் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை ஸ்பிளிட் ஆகி வந்தது. அதாவது வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி 2H plus 2 எலக்ட்ரான் வந்து பிளஸ் half molecule of ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த எலக்ட்ரானு தான் லைட் எனர்ஜி 680 நானோமீட்டர் போட்டோ சிஸ்டம் 2ல விழும்போது இங்க இருந்து ஜம்ப் ஆகி அப்ஹில்லா மேல போய் இந்த என்டையர் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா போகுது. புரியுதுங்களா? இப்போ போலாமா? இப்போ the electrons were moved from photosystem 2 must be replaced. அப்போ ஒரு தடவை வெளியில போன எலக்ட்ரான் இங்க பாருங்கப்பா, இங்க இருந்து ஜம்ப் ஆகி போச்சா, அதாவது வாட்டர் ஸ்பிளிட் பண்ணி வந்த எலக்ட்ரான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணி போச்சா, போன எலக்ட்ரான் வந்து திருப்பி ரிட்டர்ன் பேக் டு இங்கேயே மறுபடியும் வரல, இந்த எலக்ட்ரான் அப்படியே காணாம போச்சு. அப்போ மறுபடியும் நமக்கு எலக்ட்ரான் வேணும்போது கண்டினியூஸ்லா வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆனாதான் நமக்கு தேவையான எலக்ட்ரான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இஸ் அசோசியேட்டட் வித் த PS2. அப்போ இந்த வாட்டர் வந்து எந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகுது? PS2 கிட்ட தான் ஸ்பிளிட் ஆகுது. இப்போ பாருங்க, இதுதானே PS2. இந்த PS2 கிட்ட தான் வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி கண்டினியூஸா வந்து எலக்ட்ரானை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். Okay, the splitting of water is associated with the PS2. Water is split into 2 hydrogen, half molecule of oxygen and the electron. This creates oxygen, one of the net products of photosynthesis. அப்ப photosynthesis உடைய முடிவில் வெளியில வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து யார் கொடுக்குறா? வாட்டர் தான் வந்து கொடுக்குறா. வாட்டர்ல இருந்து வந்த ஆக்சிஜன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப photosynthesis அப்படின்னா என்ன? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு குளுக்கோஸை வந்து ஃபார்ம் பண்ணுது.
ஓகே, இதுல வந்து வெளியிடக்கூடிய பை ப்ராடக்ட் வந்து என்னது, ஆக்சிஜன். இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்சிஜன் எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ல இருந்து வந்தது. The electrons needed to be replaced those removed from photosystem 1 are provided by the photosystem 2. அப்போ photosystem 2ல இருந்து ஜம்ப் ஆகி photosystem 1 வழியா காணாம போன அந்த எலக்ட்ரான் வந்து இது மூலமா தான் கண்டினியூஸ்லா சப்ளை ஆகுது. We need to emphasize here that the water splitting complex is associated with the photosystem 2. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வாட்டர் வந்து எந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுதுப்பா, photosystem 2ல தான் ஸ்ப்ளிட் ஆகுது, which itself is physically located on the inner side of the membrane of the thylakoid. இப்போ ரிமெம்பர், இப்போ இது வந்து நம்மளுடைய குளோரோபிளாஸ்ட். ஓகேவா, இந்த குளோரோபிளாஸ்ட்ல இந்த காயின் மாதிரி இருக்கிறதா நம்ம என்ன சொன்னோம், கிரானான்னு சொன்னோமா. ஒரு கிரானாவுக்கு பேர் என்ன சொன்னோம், தைலகாய்டுன்னு சொன்னோம். இந்த மெம்பரேனுக்கு பேர் வந்து தைலகாய்டு மெம்பரேன். அப்போ இந்த தைலகாய்டு மெம்பரேன்ல இருந்து தான்ப்பா நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆச்சு, ஏடிபி அண்ட் NADPH ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோமா. அப்போ இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்டு மெம்பரேன்ல, எஸ்பெஷலி PS2க்கு பக்கத்துல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா. அதாவது இந்த ஒரே ஒரு காயின் மட்டும் வரைகிறேன் பாருங்க. இது வந்து தைலகாய்டு. ஓகேவா, தைலகாய்டினுடைய மெம்பரேன். இந்த மெம்பரேன்ல நமக்கு PS2 அப்படிங்கிற போட்டோ சிஸ்டம் இருக்கும். அப்போ வாட்டர் வந்து எந்த இடத்துல, சாரிப்பா ஒன் செகண்ட், இப்போ இது வந்து தைலகாய்டு மெம்பரேன், இது வந்து போட்டோ சிஸ்டம் 2. இப்போ சன்லைட் விழும்போது அப்போ வாட்டர் வந்து நியர் த இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். இது தைலகாய்டினுடைய அவுட்டர் மெம்பரேன், இது தைலகாய்டினுடைய இன்னர் மெம்பரேன். அப்போ இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன் நியர் த போட்டோ சிஸ்டம் 2 வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி கண்டினியூஸாக நமக்கு எலக்ட்ரான் கொடுக்குது. அந்த எலக்ட்ரான் தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then where are the protons and oxygen form likely to be released in the lumen or in the outer side of the membrane? இப்போ புரியுதுங்களா, வேற என்ன கேட்குறாங்கன்ட்டு. அப்போ இப்போ நம்ம என்ன சொன்னோம், இன்னொரு தடவை நான் சொல்றேன். இப்போ இது வந்து தைலகாய்டுப்பா, ஒரு காயின். ஓகேங்களா, தைலகாய்டு. இந்த தைலகாய்டு மெம்பரேன்ல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோ சிஸ்டம் 2 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு இதுக்கு நியர்பை தான் என்ன வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜனை வந்து கொடுக்குது. ஆமாம் தானப்பா. இந்த எலக்ட்ரான் தான் வந்து லைட் எனர்ஜி இது மேலே விழுகும்போது இங்கேருந்து ஜம்ப் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ வெளியில் வந்து H+, இந்த வாட்டரில் H2O இருக்குல்ல, 2H+ எங்கே போகுது, இது வந்து லியூமன் ஆஃப் த தைலகாய்டு, லியூமன். இது வந்து அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு. ஓகேவா, அப்போ இந்த லியூமனுக்குள்ளேயே இந்த புரோட்டானும் ஆக்சிஜனும் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது நம்ம ஹெமிஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ் படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரிலேஷன். சைக்ளிக்னா என்ன, திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கிறது. நான் சைக்ளிக்னா என்ன, ஒரு தடவை போச்சுன்னா அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகாது. ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன்னா என்ன, ஃபோட்டோனா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி, பாஸ்போரிலேஷன்னா என்ன, ஏடிபியை ஃபார்ம் பண்ணுறது. இதுதான் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். இப்போ living organism have the capability of extracting energy from oxidizable substance and store this in the form of bond energy. இப்போ living organisms, இப்போ நம்மலாம் வந்து living organism have the ability of extracting energy from oxidizable substanceல இருந்து எனர்ஜியை வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம bond எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ ஸ்பெஷல் சப்ஸ்டன்ஸ் லைக் ATP எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, ATP அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னா என்ன, 3 மாலிகுல் ஆஃப் பாஸ்பேட் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ கேரி திஸ் எனர்ஜி இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ். இப்போ அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் மூலமாக தான் எனர்ஜியை வந்து கேரி பண்ணுது. இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எனர்ஜி அப்படின்னா என்ன, ATP. இப்போ அடினோசின் அதில் 3 பாஸ்பேட் வந்து இருக்கு. இந்த கெமிக்கல் பாண்ட் மூலமாக தான் எனர்ஜி வந்து கேரி ஆகுது. திஸ் ப்ராசஸ் த்ரூ விச், அப்போ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ விச் ATP இஸ் சிந்தசைஸ்ட் பை செல்ஸ். ATP எங்கப்பா வந்து சிந்தசைஸ் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியாவிலையும் சிந்தசைஸ் ஆகுது, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அண்ட் ஆல்சோ குளோரோபிளாஸ்ட்லையும் சிந்தசைஸ் ஆகுது. இஸ் நேம் பாஸ்போரிலேஷன். அப்போ இதுக்கு பேர் தான் பாஸ்போரிலேஷன். இப்போ லைட்டை யூஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோ, ATP சிந்தசிஸ் பண்ணுறதுனால பாஸ்போரிலேஷன். எந்த இடத்துல ATP சிந்தசிஸ் ஆகுது, மைட்டோகாண்ட்ரியா அந்த குளோரோபிளாஸ்ட்.
இப்போ photophosphorylation is the synthesis of ATP from ADP and inorganic phosphate in the presence of light. இப்போ light energy யூஸ் பண்ணி ஓகேவா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபியும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து ஐபியும் சேர்ந்து நமக்கு எதை ஃபார்ம் பண்ணியிருக்கு ஏடிபி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கு ஏடிபி from ADP and inorganic phosphate in the presence of light. When the two photosystem work in a series, ரெண்டு photosystem work ஆச்சு அப்படின்னா first photosystem 2 and then the photosystem 1 முதல்ல எது ஆக்ட் ஆகுது photosystem 2 இப்போ தானே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல பார்த்தோம் அப்போ a process called non-cyclic photophosphorylation occurs. அப்போ இந்த ரெண்டு photosystem இப்போ இங்க பாருங்க ஒன் செகண்ட் இருங்க wait a minute okay இப்போ இங்க பாருங்கப்பா இப்போ இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல ஜம்ப் ஆன எலக்ட்ரான் ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு போச்சா ஓகேவா இங்க இருந்து அப்படியே இந்த எலக்ட்ரான் வந்து எதா மாறிச்சு ஒரு எனர்ஜியா வந்து கன்வர்ட் ஆயிருச்சு அப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 2ல ஜம்ப் ஆன எலக்ட்ரான் இட் will not come back to this original position ஒரே இடத்துக்கு வரல அப்ப இது ஒரே இடத்துக்கு வராம நமக்கு ஏடிபியும் NADPH அப்படிங்கற எனர்ஜியை ஃபார்ம் பண்ணுச்சு அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க நான் சைக்ளிக் ஏனா ஜம்ப் ஆன எலக்ட்ரான் திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரவில்லை அதனால this type of phosphorylation என்னன்னு சொல்லுவாங்க நான் சைக்ளிக் photophosphorylation இப்ப சைக்ளிக் பாஸ்போரிலேஷன்னா என்ன வரும் அப்ப ஜம்ப் ஆன எலக்ட்ரான் ஒரே இடத்துக்கு வரும் அதான் சைக்ளிக் இப்ப நான் சைக்ளிக்னா என்னன்னு புரியுதுலப்பா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல ஜம்ப் ஆன எலக்ட்ரான் வந்து திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வரல அது ஒரு எனர்ஜியா வந்து ஃபார்ம் ஆயிருச்சு சோ அதுக்கு பேரு நான் சைக்ளிக் photophosphorylation okay the two photo system are connected through an electron transport chain as seen earlier in the Z scheme. Z scheme la நம்ம படிச்ச மாதிரி both ATP அந்த Z scheme la நமக்கு என்னப்பா ஃபார்ம் ஆச்சு ATP யும் ஃபார்ம் ஆச்சு NADPH யும் ஃபார்ம் ஆச்சு are synthesized by this kind of electron flow. இப்ப when only PS1 is functional இப்ப PS1 மட்டும் இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க photo system 1 மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கு அப்போ the electron is circulated within the photosystem and the phosphorylation occurs due to cyclic flow of electrons. இப்ப a possible location where this could be happen in the stroma lamellae. Okay இப்ப பாருங்கப்பா இப்ப சில இடத்துல இப்ப குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்குமா டபுள் மெம்பரேன்ல இருக்குமா ஓகேவா அதுல வந்து நமக்கு தைலகாய்டு கிரானாலா இருக்குன்னு நம்ம சொன்னோமா ஆமாவாப்பா இப்ப தைலகாய்டு மெம்பரேன்ல தான் நமக்கு வந்து என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் நம்ம படிச்சோம் ஃபோட்டோசிஸ்டம் 2 1 வாட்டர் வந்து இன்னர் சைடு ஆஃப் தி தைலகாய்டு மெம்பரேன்ல ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா இப்ப நான் சொன்னேன் ஓகேவா ஆனா இதே வந்து குளோரோபிளாஸ்ட்ல சில இடத்துல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோமா லேமெல்லா இதுதான் ஸ்ட்ரோமா லேமெல்லா இப்ப ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படினா என்ன the connection between இது ஒரு கிரானா இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லாவுல பாத்தீங்க அப்படினா ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படிங்கறதே இருக்காது okay இருக்காது அப்ப instead of this there is presence of photosystem 1 மட்டும் தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் லைட்டோட wavelength above 700 நானோமீட்டர் கிட்ட விழும்போது இங்க இருந்து ஜம்ப் ஆன எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போயிடுச்சா ஓகேவா மறுபடியும் இந்த எலக்ட்ரான் வந்து டவுன்ஹில் ஆகாது இந்த இடத்துல டவுன்ஹில் ஆகல மறுபடியும் இந்த எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படினா இந்த பக்கம் டவுன்ஹில் ஆகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருச்சு அப்படி வரும்போது நமக்கு ஒரு ஏடிபியை ஃபார்ம் பண்ணுச்சு அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க ஃபோட்டோசிஸ்டம் 1ல ஜம்ப் ஆன எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போய் NADPH வந்து ரெடியூஸ் ஆகவில்லை ஓகே அதுக்கு பதிலா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமா வரும்போது ஒரு ஏடிபியா ஃபார்ம் பண்ணிச்சு அப்போ இந்த எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படினா சைக்ளிக்கா தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது நமக்கு ஏடிபியை வந்து ஃபார்ம் பண்ணுதா அதாவது லைட்டை யூஸ் பண்ணி சைக்ளிக்கல் முறையில இந்த எலக்ட்ரான் போய் நமக்கு ஒரு ஏடிபியை ஃபார்ம் பண்ணுச்சு அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா
cyclic phosphorylation. Upon the excited electron does not pass on the NADPH but is cyclic back to the PS1 complex. PS1 complex ke vandirudhu through the electron transport chain. The cyclic flow hence results only in the synthesis of ATP but not of NADPH. அப்படி cyclically flow ஆகும்போது நமக்கு NADPHங்கிறதே ஃபார்ம் ஆகாது, ATP ஃபார்ம் ஆகுது. So cyclic phosphorylation, photophosphorylation also occurs when only light of wavelength beyond 680 nanometer, லைட்டோட wavelength 680க்கு மேல, அதாவது 700 கிட்ட விழுகும்போது தான் நமக்கு cyclic முறையில் ATP வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்கமிங் வீடியோல ரிமைனிங் லைன் பை லைன் NCERT நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.